ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 நாடு சமூகம்லிருந்து லைன் பை லைன் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயலில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 114 வினாக்கள் இருக்குது. அதில் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 55 வினாக்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். மீதி இருக்க வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 56வது வினா பாருங்கள். முத்துராமலிங்கர் தனது உயர்நிலை கல்வியை எங்கு பயின்றார்? மதுரை, பசுமலை மற்றும் ராமநாதபுரத்தில் பயின்றிருப்பார். ஆ மற்றும் ஆ, தேர்ட் ஆப்ஷன். அடுத்த 57வது வினா. மேடைகளில் முத்துராமலிங்கர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்ததால் அச்சமடைந்த ஆங்கில அரசு எந்த சட்டத்தின் மூலம் மேடைகளில் பேச தடை விதித்தது? வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம். இந்த சட்டத்தின் மூலமாக தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவரிற்கும் வட இந்தியாவில் திலகருக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கும். அடுத்த 58வது வினா. முத்துராமலிங்கனார் முதலில் உரையாற்றிய தலைப்பு எது? முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றியிருப்பார். அடுத்த 59வது வினா. முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படும் நாள் எது? அக்டோபர் 30ஆம் நாள். அக்டோபர் 30 தான் பார்த்தீங்க அப்படின்னா முத்துராமலிங்க தேவரின் பிறந்த நாளும் வரும், இறந்த நாளும் வரும். அடுத்த 60வது வினா. பாராளுமன்றத்தில் முத்துராமலிங்கர் எந்த மொழியில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகளின் பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டின? இதற்கான விடை ஆங்கிலம். முத்துராமலிங்க தேவர் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் சிறப்பு வாய்ந்தவராக இருப்பார். அதில் அவருடைய ஆங்கில பேச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகளின் பேச்சை போல இருந்ததா வட இந்திய இதழ்கள் பாராட்டியிருக்கும். அடுத்த 61வது வினா. 1937இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முத்துராமலிங்கர் யாரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார்? 1937 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கும். அதில் முத்துராமலிங்க தேவர் பார்த்தோம் அப்படின்னா ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி என்பவரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பார். அடுத்து 62வது வினா. 1939இல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் ஆலய நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டவர் யார்? இங்கே பார்த்தோம் அப்படின்னா மதுரை வைத்தியநாதர் திட்டமிட்டிருப்பார். அதுக்கு தான் முத்துராமலிங்க தேவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார். எந்த ஆண்டு இது நடைபெற்றிருக்கும்னு பார்த்தோன்னா 1939. அடுத்த 63வது வினா. மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் ஆலய நுழைவு போராட்டம் நடப்பதை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணித்ததால் பசும்பொன்னார் எங்கிருந்து அர்ச்சகர்கள் இருவரை அழைத்து வந்து போராட்டத்தை வெற்றி பெற செய்தார்? திருஞ்சுழி என்ற இடத்திலிருந்து அர்ச்சகர்களை வரவழைத்து போராட்டத்தை முத்துராமலிங்கனார் வெற்றி பெற செய்திருப்பார். அடுத்த 64வது வினா. முத்துராமலிங்கர் தமக்கு சொந்தமாக எத்தனை சிற்றூர்களில் இருந்த விளை நிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கே பங்கிட்டு கொடுத்தார்? தனக்கு சொந்தமான 31 ஊர்களில் இருந்த நிலங்களை உழுபவருக்கே பங்கிட்டு குத்தகை இல்லாமல் முத்துராமலிங்கர் வழங்கியிருப்பார். அடுத்த 65வது வினா. முத்துராமலிங்கர் எங்கு சென்றிருந்த போது பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளித்தனர்? இது பெண்களை இழிவுபடுத்துவதாக கூறி ஏற்க மறுத்தார். முத்துராமலிங்க தேவர் பர்மா சென்றிருந்த போது அங்கு பெண்கள் தங்களுடைய கூந்தலை நடைபாதையாக விரித்து இவரை வரவேற்பு அளித்திருப்பாங்க. இதைய கண்ட முத்துராமலிங்க தேவர் இது பெண்களை இழிவுபடுத்துவதாக கூறி ஏற்க மறுத்திருப்பார் பர்மாவில். அடுத்த 66வது வினா. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மறைந்த ஆண்டு? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 1963இல் மறைந்திருப்பார். பிறந்தது 1908. முத்துராமலிங்க தேவரின் பிறப்புன்னு கேட்டால் 1908, இறப்பு 1963. பிறந்த நாள் மற்றும் இறந்த நாள் இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 30 தான் வரும். அடுத்த 67வது வினா. தூத்துக்குடி நகரின் பெருமையை தம் பெருமையாக்கி கொண்டவர் யார்? தூத்துக்குடி நகரின் பெருமையை தம் பெருமையாக்கி கொண்டவர் சிதம்பரனார், வ.உ. சிதம்பரனார். அடுத்து 68வது வினா. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்பது யாருடைய வாய்மொழி?
திருவள்ளுவரின் வாய்மொழி. அடுத்து 69வது வினா, பழங்கால பாண்டியரை போல மதுரை மாநகரிலே தமிழ்ச்சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கியவர் யார்? பாண்டித்துரையார். பாண்டித்துரையார் மதுரையில் தமிழ் சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கியிருப்பார். அடுத்து 70வது வினம், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று வடநாட்டில் மாறுதட்டி நின்றவர் யார்? சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று திலகர் வடநாட்டில் மாறுதட்டி நின்றார். அடுத்து 71வது வினா, செஞ்சொற்கவிஞர் யார்? பாரதியார் செஞ்சொற்கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து 72வது வினா, வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குவோம் என்போம் என்று அழகிய பாட்டிசைத்து நாட்டிலே ஆர்வத்தை தட்டி எழுப்பியவர் யார்? வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம். இந்த பாடல் வரியை இயற்றியவர் பாரதியார். அடுத்து 73வது வினா, யாருடைய பிரசங்கத்தையும் யாருடைய பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும் என்று நீதிபதி பின்கே கூறினார். இதில் பார்த்தோம் அப்படின்னா, சிதம்பரனாருடைய பிரசங்கத்தையும் பாரதியாருடைய பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும் என்று நீதிபதியாக இருந்த பின்கே கூறியிருப்பார். அடுத்து 74வது வினா, சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யார்? பின்கே. நீதிபதி பின்கே இந்த தண்டனையை சிதம்பரனாருக்கு வழங்கியிருப்பார். அடுத்து 75வது வினா, சிதம்பரனார் எத்தனை ஆண்டுகள் கோவை சிறையிலும் கண்ணூர் சிறையிலும் கொடும்பணி செய்தார்? 6 ஆண்டுகள். 6 ஆண்டுகள் வ.உ. சிதம்பரனார் கோவை சிறையிலும் கண்ணூர் சிறையிலும் கொடும்பணி ஆற்றியிருப்பார். அடுத்து 76வது வினா, எந்த நூலை படித்து படித்து சிதம்பரனார் தொல்லையெல்லாம் மறந்தார்? தொல்காப்பியத்தை படித்து சிதம்பரனார் தொல்லையெல்லாம் மறந்திருப்பார். அடுத்து 77வது வினா, எந்த நூலை கற்று சிதம்பரனார் தன் இன்னல்களை எல்லாம் வென்றார்? இந்நிலையை படித்து தன் இன்னல்களையும் தொல்காப்பியத்தை படித்து தன் தொல்லைகளையும் மறைத்திருப்பார். அடுத்து 78வது வினா, ஆங்கில மொழியில் யார் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று சிதம்பரனார் மொழிபெயர்த்தார்? ஆலன். ஆலன் என்றவர் ஆங்கில மொழியில் எழுதிய அறிவு நூல்களில் ஒன்றான மனம்போல் வாழ்வு என்ற நூலை சிதம்பரனார் மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து 79வது வினா, உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞர்களும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறு நூல்களை இயற்றியவர் யார்? மெய்யறிவு மெய்யறம் என்ற 2 சிறு நூல்களை இயற்றியவர் சிதம்பரனார். அடுத்து 80வது வினா, பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம், பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று பாடியவர் யார்? இவ்வாறு பாடியவர் சிதம்பரனார், வ.உ. சிதம்பரனார். அடுத்து 81வது வினா, சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? ராப்பி சேதுபிள்ளை சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுகிறார். அடுத்து 82வது வினா, ராப்பி சேதுபிள்ளையின் எந்த நூலானது இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூலாகும்? தமிழின்பம். தமிழின்பம் என்ற நூலானது ராப்பி சேதுபிள்ளையால் எழுதப்பட்டிருக்கும். இந்த நூல்தான் இந்திய அரசின் முதல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலாகும். அடுத்து 83வது வினா, ராப்பி சேதுபிள்ளை இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது? தமிழகம் ஊரும் பேரும், கடற்கரையினிலே, மேடை பேச்சு. இது எல்லாம் ராப்பி சேதுபிள்ளையால் எழுதப்பட்டிருக்கும். துறைமுகம் என்பது இதில் பொருந்தாதது. துறைமுகம் என்ற நூலை எழுதியவர் சுரதா. அடுத்து 84வது வினா, செய்யுள்களுக்கு உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? இதை கொண்டு வந்தவர் ராப்பி சேதுபிள்ளை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 85வது வினா, ராப்பி சேதுபிள்ளை ஒரு தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 86வது வினா, கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்படுபவர் யார்?
வ.உ. சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து 87வது வினா, பாஞ்சாலி சபதம் எத்தனை சருக்கங்களை உடையது? பாஞ்சாலி சபதம் 5 சருக்கங்களை உடையது. அடுத்து 88வது வினா, பொறுத்துக. பாஞ்சாலங்குறிச்சி வீரன் கட்டபொம்மன், வெள்ளையரை எதிர்த்த தீரன் சின்னமலை, எளிமையின் இலக்கணம் கக்கன், மணியாட்சியின் தியாகி வாஞ்சிநாதன். இதற்கான விடை 3, 4, 2, 1. அடுத்து 89வது வினா, கள்ளுக்கடை மறியல் பெண்மணி யார்? இதற்கான விடை நாகம்மை. அடுத்து 90வது வினா, எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை எது? வழக்கு. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். அடுத்து 91வது வினா, நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது எது? அவ்வாறே பயன்படுத்துவது தான் வழக்கு. அடுத்து 92வது வினா, வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு 2 வகைப்படும். 1 இயல்பு வழக்கு. வழக்கு 2 வகைப்படும். அதில் 1 இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. அடுத்து 93வது வினா, ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது எது? இயல்பு வழக்கு. இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. அடுத்து 94வது வினா, இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்னு பார்த்தோன்னா, இயல்பு வழக்கு 3 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா, இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறு என இயல்பு வழக்கு 3 வகைப்படும். அடுத்து 95வது வினா, இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் எது? இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொற்கள் இலக்கணமுடையது. அடுத்து 96வது வினா, இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போல ஏற்றுக்கொள்ளும் சொற்கள் எது? இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையது போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 97வது வினா, இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் எது? இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 98வது வினா, ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது எது? இதற்கான விடை தகுதி வழக்கு. செகண்ட் ஆப்ஷன், தகுதி வழக்கு. அடுத்து 99வது வினா, தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? தகுதி வழக்கும் 3 வகைப்படும். வழக்கு எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம்னா 2 வகைப்படும். அது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னாலும் 3, தகுதி வழக்கு எத்தனை வகைனாலும் 3. தகுதி வழக்குடைய வகைகள் இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இது தகுதி வழக்கின் வகைகள். அடுத்து 100வது வினா, பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது எது? பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல். அடுத்து 101வது வினா, மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பது மங்களம். அடுத்து 102வது வினா, ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி. அடுத்து 103வது வினா, சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம் பெற்று அதே பொருள் தருவது எது? விடை போலி. அடுத்து 104வது வினா, போலி எத்தனை வகைப்படும்? போலி 3 வகைப்படும். அது முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா முற்றுப்போலி அப்படிங்கிறதும் இருக்குது. அடுத்து 105வது வினா, சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது எது? இந்த முதற்போலிக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா மைஞ்சு, மயல், இந்த மாதிரி சொல்லலாம். அதாவது மைஞ்சு அப்படிங்கிறது மஞ்சு அப்படின்னு வரணும், ஆனால் இங்கே மைஞ்சுன்னு இருக்கிறதுனால இது முதற்போலி. இந்த மாதிரி முதலில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து பொருள் தருவது முதற்போலி. அடுத்து 106வது வினா,
சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது எது? இடையில் இருக்கிற எழுத்துக்குன்னு சொல்லி எடுத்தோன்னா அமைஞ்சு அப்படிங்கிறத எடுக்கலாம். இங்கே அமைஞ்சு அப்படிங்கிறதுல மை அப்படிங்கிறது இடையில் இருக்கிற எழுத்து. இது கரெக்டான வேர்டு அமைஞ்சு அப்படின்னு தான் வரணும். ஆனால் அமைஞ்சு அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறதுனால இது இடைப்போலி. அப்போ இடையில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்ததுன்னா அது இடைப்போலி. அடுத்து 107வது வினா, சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது எது? கடைப்போலி. இந்த கடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோன்னா அகன். அகன் இப்போ இதில் கரெக்டுன்னு பார்த்தோன்னா இன்னுக்கு பதுவாக இம் அப்படின்னு வரணும், அகம்னு வரணும். ஆனால் அகன்னு வந்திருக்கு. அப்போ கடைசி எழுத்து மாறி வந்திருக்கு. அதனால இது கடைப்போலி. அடுத்து 108வது வினா, ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது எது? இதற்கான விடை முற்றுப்போலி. அதாவது ஒரு சொல் முழுசுமே பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்காது, மாறி வந்திருக்கும், ஆனால் பொருள் மாறாது. இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அஞ்சு. அஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அஞ்சு அப்படிங்கிறது முற்றுப்போலி. இது கரெக்டான சொல் ஐந்துன்னு வரணும். ஆனால் இங்கே அஞ்சுன்னு வர்றதுனால இது முற்றுப்போலிக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து 109வது வினா, பொறுத்துக. பந்தர். பந்தர் என்பது கடைப்போலி. அதாவது பந்தல்னு வரணும், ஆனால் பந்தர்னு வந்திருக்கிறதுனால இது கடைப்போலி. அடுத்து மைஞ்சு என்பது இப்போ தான் பார்த்தோம் மஞ்சுன்னு வரணும், முதற்போலி. அஞ்சு என்பது முற்றுப்போலி. அரையர் என்பது இடைப்போலி, அரையர் ரான்னு வரணும். இப்போ இதற்கான விடை 4, 1, 2, 3. அடுத்து 110வது வினா, முன்பின் தொக்கப்போலி என குறிக்கப்படுவது எது? இதற்கான விடை இலக்கணப்போலி. அடுத்து 111வது வினா, பொருந்தாத இணையை கண்டறிக. குழந்தை வெளியே போய்விட்டது என்பது இடக்கரடக்கல் என்பது சரி. செத்தாரை துஞ்சினார் என்பது மங்களம் என்பதும் சரி. தசை என்பது இலக்கணப்போலி என்பதும் சரி. இங்க ஆடையை காரை எனல் மறு உ என்பது தவறு. ஆடையை காரை என கூறுவது குழுவுக்குறி அப்படிங்கிறதான் சரியானது. அடுத்து 112வது வினா, போலி என்னும் சொல் எதிலிருந்து தோன்றியது? போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. அடுத்து 113வது வினா, கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? பேலட் என்றால் கதைப்பாடல் என்பது சரி. கரேஜ் என்றால் துணிவு என்பதும் சரி. சாக்ரிஃபைஸ் என்றால் தியாகம் என்பதும் சரி. எலகேஷன் என்றால் அறிவாற்றல் என்பது தவறு. எலகேஷன் என்றால் பேச்சாற்றல் என்பது வரும், பேச்சாற்றல். ஸோ இதற்கான தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதற்கான விடை செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 114வது வினா, பொறுத்துக. பொலிட்டிக்கல் ஜீனியஸ் என்பது அரசியல் மேதை. யூனிட்டி என்றால் ஒற்றுமை. ஸ்லோகன் என்றால் முழக்கம். ஈக்குவாலிட்டி என்றால் சமத்துவம். இப்போ இதற்கான விடை 1, 2, 3, 4. ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா இயல் 3 நாடு சமூகம்லிருந்து எல்லா வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்தாச்சு. தேங்க்யூ.